ஸோ யோ காய்ஸ் வெல்கம் பேக் டு த FG தமிழ் கேமிங். ஸோ எல்லாருமே எப்படி இருக்கீங்க? ஸோ இந்த வீடியோவில் ஒரு சூப்பரான இன்ட்ரோ எடிட் தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ என்ன வீடியோ வேணும்னு கமெண்ட் பண்ணுங்கள், அந்த வீடியோவை நம்ம போஸ்ட் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ ரொம்ப அறக்காமல் இந்த வீடியோக்குள்ளே போயிடலாம் வாங்க. Yeah! ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பிக்சல் லேப் ஆப் ஓப்பன் பண்ணிக்கலாம். பிக்சல் லேப் ஆப் ஓப்பன் பண்ணிவிட்டு ஸோ இந்த டேக்ஸை வந்து நம்ம டெய்லி கொடுத்துடலாம். ஸோ டெய்லி கொடுத்துட்டு அப்புறம் புது டேக்ஸை உள்ளே ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஆட் பண்ண அப்புறம் இதை வந்து அந்த ஏ இருக்குல்ல, அந்த ஏ கிளிக் பண்ணுங்கள். அந்த ஏ கிளிக் பண்ணி எடிட் வரும். ஸோ அந்த எடிட்டை கிளிக் பண்ணி உங்களோட டேக்ஸை உள்ளே ஆட் பண்ணுங்கள். உங்களோட சேனல் நேம் இல்லைனா உங்கள் நேம், ஸோ எந்த நேம் பண்ண போகிறீங்களோ அந்த நேம் உள்ளே ஆட் பண்ணுங்கள். ஸோ நம்மளோட சேனல் நேம் FGTG. ஸோ FG தமிழ் கேமிங் தான், FGTGன்னு ஷார்ட்டாக போட்டிருக்கேன். ஓகேவா? ஸோ FGTGன்னு போட்டு ஸோ இப்போ என்ன பண்ணணும்னா இதை வந்து நம்ம வந்து டேக் ஃபாண்ட்டை கிளிக் பண்ணோம். ஸோ ஃபாண்ட்டை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு அப்புறம் உங்களுக்கு எந்த ஃபாண்ட்டு பிடிக்குதோ அதை வச்சுக்கோங்க. அப்படி இல்லைனா நான் வைக்கிறேன் பார்த்தீங்களா, அந்த ஃபாண்ட்டை யூஸ் பண்ணுங்கள். அது வந்து கொஞ்சம் ரியலிஸ்டிக்காக இருக்கும். இதிலே தான் இருக்கும், நீங்கள் எதுவுமே டவுன்லோட் பண்ண வேணாம். இப்போ கீழே வாங்க. கீழே வந்தீங்கன்னா ஓகே, கீழே வந்தீங்கன்னா இதே மாதிரி ஒரு ஃபாண்ட் இருக்கும். ஓகே, அந்த ஃபாண்ட்டை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண அப்புறம் இப்படி அந்த குறுக்கால், அந்த ஃபாண்ட் குறுக்காலெல்லாம் அப்படியே வெட்டின மாதிரி ஒரு ஷேப் வரும். ஸோ அந்த ஃபாண்ட்டை தான் நீங்கள் எடுக்க போகிறீங்க. எடுத்துகிட்டு சைஸ் வச்சுக்கோங்க. ஸோ இப்போ வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா டெக்ஸ்சரை கிளிக் பண்ணலாம். டெக்ஸ்சர் எங்கே இருக்குது? டெக்ஸ்சர் எங்கே போயிட்டேன்? எங்கே இருக்கா? இங்கே இருக்குது. அந்த டெக்ஸ்சரை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு அந்த ஃபோட்டோ மாதிரி இருக்குல்ல, அந்த ஃபோட்டோவை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண அப்புறம் இந்த ஃபோட்டோ நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ இதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க, உள்ளே ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ண அப்புறம் இந்த ஃபோட்டோ வந்து இப்படி உள்ளே உங்களோட ஃபாண்ட்டை ஆட் ஆகிடும், ஃபாண்ட் கலராக. ஸோ இப்போ வந்து இதை வந்து அந்த பாக்ஸை கிளிக் பண்ணுங்கள். சைஸ் வச்சுக்கலாம். இப்போ வந்து சைஸை இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, டிக் கொடுத்துக்கோங்க. இப்போ வந்து பொசிஷன் கரெக்டாக வச்சுக்கோங்க. இது வைக்கணும்னா வச்சுக்கலாம், இல்லைனா விட்டுறலாம். ஓகே, டிக் கொடுத்துருங்க. பக்கத்தில் அந்த பாக்ஸ் இருக்குல்ல, அந்த பாக்ஸை கிளிக் பண்ணி டிரான்ஸ்பரண்ட் இருக்குல்ல, அந்த டிரான்ஸ்பரண்ட்டை கிளிக் பண்ணிவிட்டு இப்போ வந்து அந்த மெமரி கார்டு மாதிரி இருக்குல்ல, ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள். அதில் சேவ் டு இமேஜ் அப்படின்னு இருக்குல்ல, அது சேவ் டு கேலரி அப்படின்னு டிஃபால்ட்டாக இருக்குது. அது அல்ட்ரா வச்சு சேவ் டு கேலரி கொடுத்துருங்க. அவ்வளோதான். இப்போ கைன்மாஸ்டர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த ப்ளஸ் ஐக்கன் கிளிக் 16.9 ஓப்பன் பண்ணிக்கோங்க. 9 ஓப்பன் பண்ணிவிட்டு அப்புறம் பேக்ரவுண்ட் வந்து பிளாக் வச்சுக்கோங்க. பிளாக் பேக்ரவுண்டு ஒரு 10 செகண்ட் வச்சுக்கோங்க. இல்லை 10 இல்லைன்னா 9. ஸோ ரெண்டுத்தில் ஏதாச்சும் 10 or 9. ஸோ 10 or செகண்ட் 10 or 9 செகண்டில் வச்சுக்கோங்க. ரொம்ப ரோலிங் ஆகுது. சரி, ரைட்டு. ஓகே, இப்போ வந்து லேயர் கிளிக் பண்ணுங்கள். மீடியாக்குள்ளே போங்க, ஸ்டோரேஜ்குள்ளே போங்க. அதில் வந்து இந்த ஃபாண்ட்டு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ இந்த ஃபாண்ட்டோட லிங்க்கு. ஸோ இதை வந்து நம்ம ஃபுல்லாக அந்த பாக்ஸை கிளிக் பண்ணுங்கள். அதெல்லாம் அந்த பக்கத்தில் கிளிக் பண்ணிங்கன்னா ஸோ ஃபுல் ஜூம் ஆகிடும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறோன்னா ஓகே, இந்த இதில் ஸ்டாப் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ இந்த இதில் ஸ்டாப் பண்ணிவிட்டு லேயர் கிளிக் பண்ணுங்கள், மீடியா கிளிக் பண்ணுங்கள். உங்களோட அந்த டெக்ஸ்சர் நம்ம இப்போ ரெடி பண்ணோம்ல டேக்ஸ்ட்டு, ஸோ அதை உள்ளே ஆட் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ அதை உள்ளே ஆட் பண்ண அப்புறம் ஸோ இது மாதிரி தான் இருக்கும். இது மாதிரி உள்ளே ஆட் பண்ணிட்டோமா? ஸோ இப்போ என்ன பண்ணணும்னா இன்னும் கொஞ்சம் அது வந்து ஃபாண்ட்டாக தெரியக்கூடாது அப்படின்னு ஸோ பிளெண்டிங் கிளிக் பண்ணுங்கள். அதில் வந்து ஓவர்லே இல்லை, மல்டிப்ளே இல்லை, ஸ்க்ரீன் இல்லை, சாஃப்ட் லைட் இல்லை, ஆட் லைட் இல்லை, லைட்டன். ஓகேவா? லைட்டன் தான் கரெக்டாக இருக்கும். லைட்டன் வைங்க. ஓகே, டிக் கொடுத்துருங்க. ஓகே, இப்போ வந்தீங்கன்னா இன் அனிமேஷன் ஃபஸ்ட்டில் இருக்குல்ல, ஸோ அந்த இன் அனிமேஷனில் ஃபேட் அப்படின்னு இருக்குல்ல, அது வைங்க. அதை கொஞ்சம் 1.5 அப்படின்ற ரேட்டியோவில் வச்சுக்கோங்க. ஓகே, வச்சுட்டு அப்புறம் இப்படி தான் வரும். உங்களோட நேம், அதை நேமே வச்சுக்கலாம். அப்படி இல்லைனா இதில் வந்து உங்களோட லோகோ வர மாதிரியும் வச்சுக்கலாம். ஸோ அது உங்கள் இஷ்டம். ஸோ உங்களுக்கு எது செட் ஆகுதோ அதை வச்சுக்கோங்க. ஓகே, லோகோ நீங்கள் வைக்கிற மாதிரி இருந்தீங்கன்னா பிளெண்டிங்கில் போய்ட்டு உங்களுக்கு எது செட் ஆகுதோ ஸோ அதை சூஸ் பண்ணி வைங்க. ஓகே, இப்போ ஆன் பண்ணி பார்ப்போம். ஓகே, ஒரு சினிமாட்டிக் 3D லோகோ, அதாவது இன்ட்ரோ லோகோ. ஸோ சூப்பராக ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து நீங்கள் கேமிங் சேனலோ நீங்கள் எந்த சேனல் யூஸ் பண்ணாலும் ஸோ இது வந்து செட் ஆகும். நெக்ஸ்ட்டு வந்து ஒருத்தர் ஆஸ்திரேலியாவிலேருந்து நிறைய பேர் பார்க்குறீங்க, கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. ஸோ தேங்க்யூ. ஸோ ஆஸ்திரேலியாவிலேருந்து பார்க்குற எல்லாருக்கும் நன்றி. அதுக்கப்புறம் இந்தியாவிலேருந்து பார்க்குற எல்லாருக்கும் நன்றி. ஸோ எல்லாருக்கும் நன்றி. ஸோ எல்லாருமே நம்ம ஃபேமிலி தான். ஸோ ஓகே, ஸோ நம்ம இது ரெடி பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு இதே மாதிரி சண்டே ஒரு இன்ட்ரோ எடிட் வரும். ஸோ அதுக்கும் நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ நம்ம வீடியோ வந்து ஒரு 1K 2K 3K அப்படின்னா 5K 1 million அது மாதிரி அடிக்கிற மாதிரி நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் நல்லாயிருக்கும். அது மாதிரி வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துருங்க. ஸோ நம்ம வந்து முன்னேறது நம்ம கையில் தான். அதே மாதிரி தான் நீங்களும் ஹெல்ப் பண்ண வேண்டும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். ஸோ இது மாதிரி நீங்கள் உங்களுக்கு என்ன வீடியோ வேணுமோ அது மாதிரி கேளுங்க. சாரி. ஸோ இதில் நம்ம வந்து ஒரு இது பண்ண போகிறோம். ஓகே, அந்த செட்டிங் இருக்குல்ல, அந்த செட்டிங் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு அப்புறம் வீடியோ இருக்குல்ல, அந்த வீடியோ கிளிக் பண்ணுங்கள். அதில் வந்து
வீடியோ ஃபேட் என் டாட் ப்ராஜெக்ட் அப்படின்னு இருக்குல்ல, அது கிளிக் பண்ணுங்கள். அதை ஆன் பண்ணி விட்டு அதில் வந்து 1.00 இதில் வைங்க. ஓகே, இப்போ வந்து ஆன் பண்ணி பாருங்கள். ஓகே, இப்போ ஆன் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களோட எண்டாகிற வீடியோ வந்து அழகாக ஸோ இது மாதிரி ஸோ உங்களுடைய நீங்கள் இன்ட்ரோ வீடியோ வச்சிங்கன்னா ஸோ அதை வந்து அழகாக இருக்கும். பிரச்சனை இல்லாமல் நீங்கள் வந்து இதை யூஸ் பண்ணலாம். உங்களுக்கு என்ன மியூசிக் வேணுமோ அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் என்ன வீடியோ வேணும்னு கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ பாய் பாய்.